நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமளை சாதி நச்சு வாயகி மாலினி சூலினி வாராகி மாதங்கி என்று ஆயக்கியாதியுடையாள் சரணம் அரண் நமக்கே என்று சொல்கிறார். அந்த சரணத்தை, அந்த நாமத்தை சொன்ன சக்தி இருக்கிறதே, ஒரு கோட்டை மதில் சுவர் போல நம்மை காப்பாற்றும். அத்தகைய நாமத்தை அடுக்கிக் கொண்டே போகிறார் கவியரசர். அந்த நாமம் என்னவெல்லாம் தரும், எதையெல்லாம் கேட்கிறோமோ அத்தனையும் நமக்கு அள்ளி வழங்கும். மாதவன் மகனவன் மழலையின் மொழியவன் மண்ணிலார்ந்த ஆதவன் அரியவன் அறிவினுக்கு அறிவவன் அன்புளோர்க்கு தூதவன் சூதவன் துணையவன் ஜெயமவன் தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாது அவன் திறம் என அறிக நீரே என்று கேட்கிறார். அவன் யாதவனாக பிறந்தான், கோகுலத்திலே வளர்ந்தான், பசுமாடுகளை மேய்த்தான், எத்தனையோ லீலைகளை செய்தான். அவனுடைய திறத்தை, அவனுடைய புகழை, அவனுடைய வெற்றியை, அவனுடைய மிக பிரம்மாண்டத்தை யாராவது உணர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது யாராலும் முடியாது. யாது அவன் திறம், அவனுடைய திறம் யாருக்கும் தெரியாது. அவன் என்ன செய்வான், எப்படி செய்வான், எந்த நேரத்திலே எப்படியெல்லாம் நடப்பான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்காவது இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக யாருக்கும் இல்லை. அவன் என்ன செய்தான், அன்புளோர்க்கு தூதவன், நடந்தே போய் தூது போனான். பாண்டவர்களுக்காக நடந்து போனான் பகவான்.